Hi friends, welcome to Tirthana Vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு குருமா சிக்கன் குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி எனி டிஃபன் டிஷ்ஷஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 1 kg சிக்கன் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி, இதெல்லாம் தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் எல்லாம் ரெடியா முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. குக் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஒரு 15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டும் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு. ஒரு 4 தக்காளி ஃபைனா சாப் பண்ணிருக்கேன். இப்ப அரைக்கக்கூடிய மசாலால என்னென்னு சொல்றேன். 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 5 கிராம்பு, 2 இன்ச் பட்டை, 1 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் அரைக்கிறதுக்கு கூடிய மசாலா. அப்புறம் ஒரு 15 முந்திரி, அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காவை திருகி எடுத்துக்கோங்க. இதோட நான் காமிச்ச சின்ன வெங்காயம் பூண்டும் தான் நம்ம அரைக்க எடுத்துருக்கோம். இது தாளிக்கக்கூடிய ஸ்பைசஸ். இதுல 4 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் 3 பிரிஞ்சியல் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணிருக்கோம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கார்னிஷ் பண்ண லாஸ்டா கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோங்க தாளிக்கும் போது ஆட் பண்றதுக்காக. இதெல்லாம் மசாலா ஸ்பைசஸ். இதுல 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், அப்படி இல்லைன்னா கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாம் ரெடியா எடுத்து வச்சாச்சு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அரைக்கக்கூடிய மசாலா நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மசாலாவா வறுத்து அரைக்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் காய வச்சு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். அதுல பட்டை, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, சீரகம், சோம்பு, இதெல்லாம் பொன்னிறமா வர வரையும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. நான் கசகசா மட்டும் போடல, ஃபைனலா போடணும், இல்லைன்னா கசகசா கருகிரும். இதெல்லாம் பொன்னிறமா வர வரையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இதெல்லாம் இந்த ஸ்டேஜ்ல கருகிடுச்சுன்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவரே போயிடுங்க. அதனால பொறுமையா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 10ல இருந்து 15 பல் பூண்டு ஆட் பண்ணிருக்கேங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டும் தாளிக்கும் போது சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு 10ல இருந்து 15 பல் பூண்டு மட்டும் சேர்த்திருக்கனால இதோட ஒரு 15ல இருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னாவே கிரேவி ரொம்ப டேஸ்டா தான் வரும். தாளிக்கும் போது பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம். ஆனா நான் பெரிய வெங்காயம் தான் இங்க ஆட் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா தாளிக்கும் போது சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். அந்த வெங்காயம் ஃபுல்லா குக் ஆகணும்லாம் இல்ல, நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுற வரையும் குக் ஆனா போதும். இந்த சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க ஒரு 3 பெரிய வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணி கூட இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச முந்திரியும் உடைச்ச கடலையும் ஆட் பண்றோம். அதுவும் அதோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டே எடுத்து வச்சோம்னா கசகசா, அதை ஃபைனலா இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்றோம்.
கசகசா ஃபர்ஸ்டே சேர்த்தீங்கன்னா ரொம்ப கருகிரும், அதனால தான் நான் லாஸ்டா சேர்க்கிறேன். இப்போ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கசகசா ரொம்ப நல்ல ஃப்ளேவர் தருங்க குருமாக்கு. இப்போ நம்ம திருவி வச்ச ஒரு மூடி தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அந்த மசாலாவோட ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வறுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வறுத்துட்டு கொஞ்சம் நல்லா அந்த ஹீட் எல்லாம் ஆற வரையும் ஆற வச்சிடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, இது வறுத்தாச்சு, நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்காங்க. குக்கர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நான் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் ஒன்னொன்னா ஆட் பண்றேன். பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஒரு 3 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். சோம்பு நல்லா பொன்னிறமா ஆகட்டும். 2 பச்சை மிளகாவை பாதியா கீறி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த 2 பெரிய வெங்காயத்தை நான் ஆட் பண்றேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். ரிமைனிங் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேங்க, வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்டா ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேங்க. அதையும் பச்சை வாசம் போற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்க 4 மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்றேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஒன்னா சேர்ந்து பைண்ட் ஆகுற வரையும் நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிருக்கேன்.
பாருங்க, இப்ப நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். இது அந்த ஆயில்ல ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஆறுன மசாலாவை பேஸ்டா அரைச்சிட்டோம் மிக்ஸி ஜார்ல. இப்போ நான் அந்த 1 kg சிக்கனை ஆட் பண்ணிடுறேங்க. மஞ்சத்தூள் போட்டு கிளீனா வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. நான் இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். நீங்க போனோடையும் ஆட் பண்ணிக்கலாம். போனோட ஆட் பண்ணீங்கன்னா கிரேவிக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அந்த மசாலாவோட கொஞ்ச நேரம் அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். அரைச்சு வச்சு அந்த பேஸ்ட்டை மசாலாவோட தேங்காவும் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணலாங்க. ஒரு few செகண்ட்ஸ் இதை ஃப்ரை பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்ல நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க எவ்வளவு கிரேவி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் காரம்லாம் இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 2 விசில் வரட்டுங்க. 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எப்படி நல்லா எண்ணெய் மிதந்து நம்ம கிரேவி எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. பாருங்க கரெக்டான ஸ்டேஜ், கரெக்டான திக்னஸ். எனக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.